ஹரிணி வந்து ரொம்ப நல்லா படித்து அகாடமிக்காக ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணா. ஸோ ஸோ அவள் வந்து ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறப்போ தெரிஞ்சுது ரொம்ப ஜோவியல் டைப், ரொம்ப நல்ல பையனாக தெரிஞ்சார் பேசி பார்க்குறப்போ. காசி யாத்திரை செல்ல வேண்டாம், செல்ல மாட்டீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆகையால் என்னுடைய கன்னிகை சௌபாகியவதி ஹரிணியை கன்னிகா பிரதானம் பெற்றுக்கொண்டு உத்தரோத்தரம் வாணிகிரகணம் செய்து கொண்டு அநேக புத்திர பௌத்திரராக சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்க பிரார்த்திக்கிறோம். ఆకాశం అందిందా, నేలంతా నవ్విందా, ఉన్నట్టుండేదో మారిందా. ఎంతెంత చూస్తున్నా ఇంకాస్త లోతుందా, కన్నుల్లో నింపే వీలుందా. నీతోనే సాగే నక్షత్రాల దారే నచ్చిందే, ఎంతెంతో కోరే రేపే నేడు నీలా వచ్చిందే. మాంగళ్యం కట్టే సమయం, 7 అడుగులతోనే పయనం, ఈ నిమిషం కోసం మనసే నాది వేచే ఉన్నదే. నచ్చేస్తోందే నీతో ఉండే ప్రతి క్షణమే. నచ్చేస్తోందే అంతే లేని అతిశయమే. ஃபைனலில் சேர்ந்து படித்தது லைக் ஃபைனல் இயர் ஃபுல் ஒரு 2 months அவன் வீட்டில் தான் ஃபுல்லாக இருந்து நாங்கள் சேர்ந்து படித்தோம். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நீட் பிஜி அவர் 1 year ஃபுல் சேர்ந்து படித்து ஃபுல்லாக தலைவன் தான் ஃபுல் சொல்லிக் கொடுப்பான். கான்செப்ட்லாம் எங்களுக்கு ஆக்சுவலி அவ்வளோ தெரிலனாலும் தலைவன் தான் ரொம்ப ஆக்சுவலி அதை நிறைய சொல்லி கொடுத்து அவன் ட்ரெயின் பண்ணி ஆக்சுவலி அதனால் அந்த பாண்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் ஆக்சுவலி இப்போது சென்னையில் இன்னும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். ஜெம் ஆஃப் அ பர்சன், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். ஸோ த்ரூ லைஃப் மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட லைஃப்லேயும் சரி அவனோட பர்சனல்லையும் சரி ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கான். அவன் ஃபேமிலி அம்மா அப்பாவும் அப்படி தான் ரொம்ப க்ளோஸ். எப்போ வீட்டுக்கு போனாலும் அவங்க போட்டு கொடுத்த காஃபிலானால மறக்கவே முடியாது. இப்போ ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காங்க. ஸோ ஐ விஷ் ஹிம் அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். இதே ஹாப்பினஸோட டவுன்ஸே பார்க்காம வெறும் அப்ஸ் மட்டும் பார்க்குறதுக்கு என்னோட ஹார்ட்ஃபெல் விஷஸ். पावन स्तुति पात्र पावन चरित्र, पावन स्तुति पात्र पावन चरित्र, रवि सोमवर नेत्र रमणीय गात्र. ஸ்டடீஸாக இருக்கட்டும், வேறு எதுனாலுமே சரி ரொம்ப ஜாலியாக இருப்பான். என்ன தான் நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தாலும் அவன் டேஸ்க்காக வெளில இருந்தாலுமே எங்கள் ஹாஸ்டல்லையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். நாங்களும் அவங்க வீட்டுக்கு ஃப்ரீயாக போகலாம். அவங்க அம்மா அப்பாவும் நல்லா எங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. எல்லோரும் சொன்ன மாதிரி அவங்க அம்மா போட்டு கொடுத்த காஃபி தோசை எதுவுமே நாங்கள் மறக்க முடியாது. அதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். அன்பாக இருந்தால் அவள் வந்து நம்ம ஒரு 10% அன்பு காமிச்சா அவள் வந்து அது 10 times காமிப்பாள். ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு. நம்ம ஸ்வீட்டாக நடந்துட்டா அவள் இன்னுமே ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப டேலண்டடான பொண்ணு. ஸோ நிறைய பேம்பர் பண்ணிங்கன்னா உங்களையும் நிறையா லவ் பண்ணுவா.
அந்த ஒரு 5.5 இயர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லாமே அந்த ஒரு பிரதர் அந்த மாதிரி தான் ஒரு ஃபுல்லாகவே இருந்துச்சு. பெருசாக வந்து நான் அவங்க வீட்டில் தான் கிடப்பேன், அவன் எங்கள் வீட்டில் தான் பாதி நேரம் கிடப்பான், அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருந்துச்சு. 2 பேருமே ஒரு ஃபேமிலி வைஸாகவும் நல்ல ஒரு க்ளோஸாக இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. அப்படி தான் இந்த மாதிரி அவனுக்கு பிஜி லைஃப்லேயுமே நான் தள்ளி இருந்து அவன் சென்னையில் இருந்தாலுமே எப்போ வந்தாலும் சென்னை வந்தப்போ ஃபுல்லாக மீட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி வரைக்கும் நல்ல க்ளோஸாக இருக்கிறோம். அதே மாதிரி லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். லைஃப் லாங் அவனுக்கு வந்து ஒரு இப்போ நல்ல ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காங்க. ஒரு ஃபுல்லாக பெஸ்ட் விஷஸ், என்னோட பெஸ்ட் விஷஸ் அவனுக்கு. And Harini was my batchmate for the last 5 years in Jipmer, and then we became really close during internship. We used to travel around a lot, and then we had so much fun. And we wish Harini and Jayra all the best for the married life. Yeah. We wish them a very happy married life. Let it be however she wants it to be. We can see her. We are happy to see her very happy now. So let this smile be there forever for her. And we wish her all the very All best. the best. Wishing Jairam and Harini a happy married life. ஸோ many congratulations ஹரிணி. ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா சந்தோஷமாக இரு, அவ்வளோதான். Happy married life, Harini and Jairam. Vaibhav